தைப்பூசம் சிறப்பு விவாத மன்றம். முருகன் அரசியல் யாருக்கு கை கொடுக்கும்? வெற்றிவேல் முருகனுக்கு. தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். முருகன் எப்படி ஒரு அரசியல் மேடைக்குள்ள வந்தாரு அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். தைப்பூசத்துக்கு அரசியல் விவாதமா? ஆஹா, புதுசாக இருக்கே அப்படிங்கிறதும் கேள்வியாக மாறும். ஆனால் அது நடந்திருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீராமரை வைத்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியலாக இந்தியா முழுவதுமே இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் அதோடைய சாயல்கள் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விநாயகர் ஒரு அரசியல் பொருளாக மாறியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாக இருக்கட்டும், விநாயகர் சிலை அது சார்ந்து வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி வரைக்கும் முருகன் இதில் தான் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு தான் இருந்தார். ஆனால் அவரையும் இழுத்துட்டு வந்து இப்போ நம்ம வந்து அரசியல் களத்தில் நிப்பாட்டியிருக்கோம். அது சரியோ தவறோ, அது வந்து ஏற்கிறாங்களோ ஏற்கலையோ, பட் அது நடந்திருக்கு இல்லையா? அப்போது அதுக்கான தேவையும் இருந்திருக்கா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. கருப்பர் கூட்டம் அப்படின்னு ஒரு சேனல் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க. கந்தசஷ்டி கவசத்தை ரொம்ப மோசமாக பேசி அதை யாருமே ஏற்கலை. தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலைங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ அது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாகுது. பாரதிய ஜனதா கட்சி அதை கையில் எடுக்கிறாங்க. முருகன் தலைமையில் முருகனுக்காக வேல் யாத்திரை அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய அரசியல் பேசுபொருளாகுது. அங்கேருந்து தொடர்ந்து வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறநிலையத்துறையே ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறத நடத்துது. அதுலேயும் நிறைய பேசுபொருளாகுது. அவங்க இதை செய்யலாமா கூடாதா அப்படின்ற கேள்விகள் வருது, அதுக்கான சர்ச்சைகள் வருது, தொடருது. என்னப்பா அவங்களே பண்ணிட்டாங்க, நாங்கள் பண்ண மாட்டோமான்னு இந்து முன்னணி ஒரு முருகன் மாநாட்டை நடத்தினாங்க மதுரையில், அது நடந்தது. ஸோ இதை மாதிரி தொடர்ந்து இந்த முருகனை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள். கடைசியாக திருப்பரங்குன்றம் நம்ம சொல்லவே வேண்டாம். அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இன்றைக்கி அது வந்து தேசிய அளவிலே இன்றைக்கி பேசுபொருளாக இருக்குது. நாட்டின் பிரதமரே இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றக்கூடாதா அப்படின்னு பிரதமர் கேட்குற அளவுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குன்றதை பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடியே நாம் தமிழர் கட்சி முருகன் எங்கள் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி, இங்கே நீங்கள் சொல்கிற முருகன் இல்லை, அவரெல்லாம் எங்கள் முப்பாட்டன் தெரியுமா, அவர் அப்படிப்பட்ட எங்களுடைய கடவுள் தெரியுமா, நீங்கள்லாம் வந்து அதை வேறு மாதிரி ஆக்கிட்டீங்க, நாங்கள் அதை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாகவே தைப்பூசத்துக்கு விடுமுறை வரணும்னு தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீண்ட காலமாக முருகனை கையில் எடுத்திருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருமே அவரவர் வகையில் அவரவர் பாணியில் முருகனை எங்களுடையவர், எங்கள் கட்சிக்கானவர், இல்லை நாங்கள் தான் வந்து முருகனுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பல கட்சிகள் வந்து சொல்கிறத பார்க்குறோம். இந்த அரசியல் உண்மையிலேயே கை கொடுக்க போகுதா? அப்படி கொடுக்க போகுதுன்னா யாருக்கு கை கொடுக்க போகுது, எந்த கட்சிக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூச திருநாளில் நம்ம பேச இருக்கின்றோம். முதலாவதாக இதில் வீர தமிழர் முன்னணியின் சார்பில் திரு செந்தில்நாதன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். மேடையில் வீட்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க வந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முருகன் தலைநிலம் தந்த இறைவன், குறிஞ்சி நிலம் தந்த கடவுள், 6 படை வீடு கட்டி அவரவர் இடத்திலே அமைதியாக அமர்ந்து கொண்டு தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு இருந்த அந்த முருகனை அரசியல் கலவரம் நிறைந்த பகுதியாக தேர்தலை நோக்கி இருக்கின்ற தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியும் நம்ம கட்சி கூட்டணிக்கு இவர்கள் வருவார்களா, இவர்கள் வரமாட்டார்களா, இந்த கட்சிக்கு அவர்கள் போய்விடக்கூடாது என்று அரசியல் கணக்குகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் முருகனையும் அங்கிருந்து அழைத்து வந்து தந்தி தொலைக்காட்சி, நீ யாருக்கு பக்கம் நிற்கிற, நீ யாருக்கு ஆதரவாக நிற்கிற, ஓம் பிரச்சனை தான் என்ன, எங்கள் பிரச்சனை தான் என்ன என்பதை பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என்று இந்த தலைப்பை வைத்த தந்தி தொலைக்காட்சிக்கும் தந்தி டிவி நெறியாளருக்கும் அன்பு வணக்கம். உண்மையில் முருகன் அரசியல் பெருஞ்சொல்லாக இந்த நிலத்தில் மாற்றப்பட்டது எந்த காலகட்டத்தில் என்று நீங்கள் தேடினால், முருகனை வணங்கிவிட்டு முருகனை வணங்குவது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செயல் என்று கருதிய திராவிட கொள்கையாளர்களையும் வேல் தூக்க வைத்து வேல் பயணம் செய்ய தொடங்கியது எந்த காலகட்டம் என்றால், ஜெய் ஸ்ரீராம் என்று
இங்கேயும் வந்து ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தையே முன்வைத்தவர்கள். இந்த மண்ணிற்கு விநாயகர் சதுர்த்தியை கொண்டு வந்து நமது அரசியலை லாபகரமான அரசியலாக மாற்றிவிடலாம் என்று நினைத்தவர்களையும் வேல் பயணம் செய்ய வைத்தது எந்த காலகட்டம் என்றால் 2015 பிப்ரவரி 7ஆம் தேதி பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அசலான முருகனை அதனுடைய தொன்ம படிவங்களோடு கொண்டு வந்து வீரத்தமிழர் முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி பழனியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது. அதன் பிறகுதான் முருகன் வணங்குதற்கு உரிய தெய்வம் என்ற நிலையில் இருந்து முருகன் நமது முப்பாட்டன், முருகன் நமது பண்பாட்டின் அடையாளம், முருகன் நமது அரசியல் அடையாளம் என்ற நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அரசியல் அதிகாரத்திற்காக, அங்கீகாரத்திற்காக, ஆதாயத்திற்காக இன்னைக்கு முருகனுக்கு நாங்கள் தான் வேல் எடுக்கிறோம், முருகனுக்கு நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், நீ 10,000 பேரை வச்சு மாநாடு நடத்துறியா, நான் 1,00,000 பேரை வச்சு மாநாடு நடத்துகிறேன் என்று போட்டி போட்டவர்களினுடைய தத்துவ பின்னணியை நீங்கள் எண்ணி வாருங்கள். கடவுள் இல்லை, நான் அழகு குத்திட்டு தான் பிரச்சாரத்துக்கு வருவாங்க போல. ஆமாமா, அது நடக்கும். முருகனுக்கு மட்டும் இந்த கூட்டணியை சேர்த்து வைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால், முருகனுக்கு மட்டும் தன்னுடைய தொண்டர்களை அப்படியே, முருக பக்தர்களை அப்படியே ஒரு கட்சிக்கு மடைமாற்றுகின்ற வேலையை செய்கின்ற நிலைக்கு முருகன் தள்ளப்பட்டால் எல்லாரும் கூட்டணி பேச மாட்டாங்க. 6 படை வீட்டிலையும் போய் அங்கேயே ஐயா முருகா எங்களை காப்பாத்து என்ற நிலைக்கு அமருவாங்க. இந்த நிலத்தில் தத்துவ பின்னணியோடு முருகனை யார் அணுகிறார்கள்? அவர்கள் சுயதேவைக்கு அணுகிறார்களா, உண்மையிலேயே முருகனினுடைய தொன்மத்திலிருந்து அணுகிறார்களா என்றதை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம், தலைநிலம் குறிஞ்சி தந்த தலைவன் தமிழர் இறை முருகன் என்று நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று நாங்கள் ஈவேராவின் தத்துவத்தை சுமந்து வந்தவர்கள். நீங்கள் முருக மாநாட்டை நடத்துகிறோம் என்று அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்று, அந்த முருகனினுடைய படிமங்களை எல்லாம் மறைத்து பாரதிய ஜனதா கட்சி இதுவரை ராமனை வைத்து அரசியல் எடுபடவில்லை இந்த மண்ணில் என்ற நிலையில் முருகனுக்கான மாநாட்டை நீங்கள் நடத்துறீங்க. ஆனால் நீங்கள் முருகனை நோக்கி செய்கின்ற ஒவ்வொரு அரசியலும் நாம் தமிழர் கட்சிக்கே லாபமாக அமையும் என்பதை எனது முதல் சுற்று கருத்தாக பதிவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செந்தில்நாதன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் தான் முதல்ல முப்பாட்டன் முருகனை கையில் எடுத்தோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தான் கையில் எடுத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. 2வதாக கையில் எடுத்தது யாரு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி நடத்திய வேல் யாத்திரை தான் நமக்கு நினைவுக்கு வரும். அதனால விஜயதரணி அவர்களே அடுத்ததாக பேச அன்போடு அழைக்கின்றேன். வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, முதலாவது தைப்பூச வரலாறு என்ன என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இந்த தைப்பூசம் என்பது தை மாத பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நாளில் அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியிடமிருந்து முருகன் ஞானவேல் பெற்றதை நினைவுபடுத்தும் ஒரு தமிழ் ஹிந்து பண்டிகை ஆகும். தைப்பூச திருநாளோட வரலாறு என்னென்னா, தீயதை வெல்வது. சூரபத்மனை வென்றார். அம்மையாரிடமிருந்து பார்வதி தேவியாரிடமிருந்து ஞானவேலை பெற்று சூரபத்மனை வென்ற அந்த திருநாளை நினைவூட்டும் நாளாக நாம் தைப்பூச நாளை கொண்டாடி வருகிறோம். ஆண்டாண்டு காலமாக, 100 ஆண்டு காலமாக, 1000 ஆண்டு காலமாக நாம் இந்த திருநாளை கொண்டாடி வருகிறோம். இதை இந்த தைப்பூச நாளில் தீயதை வெல்வது, அது மட்டும்தான் அரசியல். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீயதை வென்றுட்டா போகிறோம். தீய சக்தி யார்? தீய சக்தியை வெல்லணும் நம்ம. இப்போ இந்த தடவை அரசியல் கட்டமைப்பு தீய சக்தியை வெல்வது. அந்த தீய சக்தி யார் தமிழ்நாட்டில்? கடவுளே இல்லைன்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதான் டப்பா முன்னேற்ற கழகம். அதுதான் தீய சக்தி. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. எப்படி கருப்பர் கூட்டம் யூடியூப்பில் ரொம்ப மோசமாக கந்தசஷ்டி கவசத்தை ரொம்ப தரக்குறைவாக மாண்பற்ற முறையில், அவங்களோட பின்னணி என்ன? திராவிட கழகம்தான் அவங்க பின்னணி. கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள். அவங்க திமுகவோட அங்கம், இல்லை அவங்களோட அங்கம் திமுக அப்படின்னு தான் எடுத்துக்கணும். வேல் யாத்திரையின் மூலமாக அதற்கு ஒரு தடையை உருவாக்கினோம். மக்கள் மத்தியில் முருகன் என்றால் யார் என்பதை நிலைநிறுத்தணும். அதே மாதிரி தமிழ் கடவுள், இந்து கடவுள் முருகன் என்பதை நிலைநிறுத்தணும். அதுக்கப்புறம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. திமுக என்ன கையில் எடுத்துக்கிச்சு?
முருகன் மாநாடு நடத்துகிறோன்னு வந்தாங்க, நம்ம வழிக்கு வந்துட்டாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். முருகன் மாநாடு நடத்துவதாலேயே இவங்க உண்மையானவங்களா, முருகனுக்கு ஆதரவானவர்களா? சனாதனத்தை எதிர்த்து சனாதனத்தை ஒழிக்க பண்ணோம், ஜெனசைட் பண்ணோம், சனாதனம் என்பது படுகொலை செய்யப்பட வேண்டிய ஒன்று, டெங்கு கொசு அப்படிலாம் சொல்லி பேசுனது யார்? நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். அதை அழுத்தமாக குட்டு வச்சிருக்கு ஹைகோர்ட்டு. இதை மாதிரிலாம் நீ பேசுவியா? நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது மிகவும் தவறு, இப்படி பேசுகிறதுனால தான் எதிர்வினை வருகிறது, நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு, இந்துக்களை ஒழிக்கணும்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை இந்துவை படுகொலை செய்யணுன்ட்டு இவர் பேசுகிறாரு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்து கடவுளுக்கும் எதிர், தமிழ் கடவுளுக்கும் எதிர், எல்லா கடவுளுக்கும் எதிரானவங்க தான் திமுக. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு அவசியமா என்பது 2026 தீர்மானிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தான் இந்த தைப்பூச திருநாள் விளக்குகிறது என்பதை முதல் கருத்தாக முன்வைக்கிறேன். தேங்க்யூ மேம். அடுத்ததாக அண்ணன் மல்லை சத்யா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஆன்மீகம் என்பது என்ன, அரசியல் என்பது என்ன என்கின்ற கேள்விகள் நம் முன்னே எழத்தான் செய்கிறது. பக்தி எப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது. எனவே பல்வேறு கேள்விகள், பல்வேறு ஆய்வுகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அரசியல் இல்லாமல் ஆன்மீகம், ஆன்மீகம் இல்லாத அரசியல் என்பதெல்லாம் இல்லை. இரண்டுமே கலந்துதான் ஒன்றோடு ஒன்றாக இருந்திருக்கு. ஆன்மீக அரசியல் தலைவர் சொன்னார். மதம் என்பது வேறு. மதம் என்பது எங்களுடைய கடவுள் மட்டும்தான் சரியான கடவுள், மற்ற கடவுள்லாம் சர்வீஸ் கமிஷனில் ஃபெயிலியர் ஆயிட்டாரு என்று தர்க்கம் செய்வது மதவாதம். ஆன்மீகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வது அந்த ஆன்மீக அரசியல். எனவே நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 46,000 கோயில்கள் இருக்கிறது. இந்த 46,000 கோயில்களில் 10,000 கோயில்கள் மட்டும்தான் பட்டியலிடப்பட்டு பல்வேறு துறைகளில் இது பணியாற்றப்படுகிறது. ஆக இந்த காலகட்டத்தில் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த அரசியலை அல்லது அறநிலையத்துறையை கை கொண்டது என்ற குற்றச்சாட்டு என்பது தவறான ஒன்று. 1817ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி தான் முதலாக இதை வரிசைப்படுத்துகிறது. 1859ஆம் ஆண்டு அந்த கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ் அரசு அது கைக்கொள்கிறது. 1920ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சி அவையில் தான் 1927ஆம் ஆண்டு இந்து சமய அறவாரியம் என்று உருவாக்கப்படுகிறது. 40இல் மீண்டும் அது கருக்கொள்கிறது. 47க்கு பின்னால் அது 48இல் ஒரு முடிவுக்கு வந்து 1959ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1960ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை வந்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அது யார் கொண்டு வந்தாங்கன்றது கூட பிரச்சனை இல்லைண்ணே, அது இன்னைக்கு எப்படி செயல்படுதுன்றதை தான் விமர்சனமாக வைக்கிறாங்க. நான் அறிந்த வரையில், நான் புரிந்த வரையில் தமிழ் கூறும் நல்லுலகில் இந்த கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான அரசியலை நீங்கள் உள்வாங்குகின்ற போது இந்த முறை இந்து அறநிலையத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு, மாண்புமிகு திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான இந்த அரசு இந்து சமய அறநிலைய கோயில்களுக்கு செய்திருக்கின்ற பணி என்பது பொற்கால ஆட்சி என்பதற்கான ஒரு சான்றாகவே அது பார்க்கப்படுகிறது. எனவே அதை மறுதலித்துவிட்டு இந்த அரசியலை உள்புகுத்துவதுதான் இங்கே விவாத பொருளாக மாறப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல், முருகன் இல்லாத அரசியல் என்பது இல்லை, அரசியல் என்பதுதான் முருகனாகவே நாம் பார்க்கிறோம். எனவே முருகக் கடவுள் எப்பொழுதுமே பக்தர்கள் அல்லது அதை கடந்த சூழலில் நிற்பார்கள். நம்முடைய சகோதரி சொன்னதை போன்று ராமனை வைத்து அரசியல் செய்ததை போன்று ராமன் அயோத்தியில் யாருக்கு வெற்றியை தந்தாரோ, அயோத்தியில் யாருக்கு வெற்றி தந்தாரோ அதே போல்தான் முருகன் இங்கே யாருக்கு வெற்றி தருவார் என்பது 26 முடிவாக இருக்கும். நன்றி அண்ணன் மல்லை சத்யா அவர்களே. முருகன் என்றாலே அரசியல்ன்ட்டார். அது என்ன முருகனை நீங்கள் அரசியலுக்குள்ள கொண்டு வரும், முருகன் என்றாலே அரசியல்ன்ட்டார். அடுத்ததாக அண்ணன் சத்யா அவர்களை தொடர்ந்து திரு கார்த்திகை செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். தைப்பூசத்துக்கு ஒரு விவாத அரங்கம், ஒரு 10 ஆண்டு பின்னோக்கி போனீங்கன்னா இப்படி ஒன்று நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தைப்பூசத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமே தமிழ்நாட்டில் இல்லாத நிலை தான் இருந்துச்சு.
சரியாக ஏற்கனவே அண்ணன் செந்தில்நாதன் சொன்னது போல் 2015 நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு படைப்பிரிவை உருவாக்கி முருகனை கையில் எடுத்தது, வேல் வழிபாட்டை கையில் எடுத்தது. அனைவரும் இன்று வேலை தூக்கி நிற்கிறார்கள். இந்த மாற்றத்தை ஏற்படுத்த அண்ணன் சீமான் அவருடைய குரல், முருகனை தூக்கிட்டு வந்தோம், நீங்கள் முருகனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தீங்க, நாங்கள் அதை மாற்றி அமைச்சோம், அது பத்திக்குச்சு. இங்கே என்னன்னா, அது வரைக்கும் இங்கே நடந்த அரசியல், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அவர்களை சேர்ந்த இந்து முன்னணியாக இருக்கட்டும், அவர்கள் செய்த அரசியல் இங்கு ராமரை வைத்து செய்தால் இங்கே செல்லுபடி ஆகாது, இங்கே மார்க்கெட் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, விநாயகரை வச்சு ஒரு 20-30 ஆண்டுகள் செய்து பார்த்தாங்க, ஆனாலும் செல்ஃப் எடுக்கல. அப்போ வேற என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க, நாம் தமிழர் கட்சி முருகனை தூக்கி வந்தது. அப்போ இங்கே எது வளர்ந்து வந்தாலும் அதை அபகரிப்பது, அதுதான் ஆரிய அரசியலின் தொடர்ச்சியான நிலையாக இருக்குது. அப்படித்தான் முருகனை கையில் எடுக்கிறதுக்கு காத்திருந்தார்கள். அதற்கு வழி கொடுத்தது யார்? திராவிட அரசியல், திராவிட விடுதலை கழகம், திராவிட கழகம், அவர்களை சார்ந்த அந்த கருப்பர் கூட்டம் செய்த வேலை தான் இந்த கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசியது. அவ்வளவுதான், வாய்ப்பு கிடைச்சது, உடனே குதிச்சுட்டாங்க பாஜக. அப்ப அவங்க பேசினப்போ நியாயமா நீங்க தானே முதல்ல களத்துல குடிச்சிருக்கோம். நாங்க எதிர்த்தோம், முதல்ல எடுத்தோம்னு சொல்றீங்க. நாங்க எதிர்த்தோம், ரெண்டு பேரையும் எதிர்த்தோம், ரெண்டு பேரையும். அது கரோனா காலகட்டம், உங்களுக்கு நினைவு இருந்தா, அப்ப வெளியே போய் போராட முடியாது, அதனாலதான் அப்போ நடந்த யாத்திரையும் அந்த அரசு முடக்கியது. அப்ப கடுமையாக நாங்க எதிர்த்தோம், இரண்டு தரப்பையும். நீங்க எதுக்கு செய்றீங்கன்றதையும் புரிந்துதான் எதிர்த்தோம், அவங்க எதுக்கு கையில் எடுக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுதான் எதிர்த்தோம். அதே நிலைதான் இன்று திருப்பரங்குன்றத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடங்கி வைத்தது திமுக, அதை கையில் எடுத்து அரசியல் செய்வது பாஜக. இப்ப இந்த நிலையை புரிஞ்சுதான் நாங்க வரோம். முருகன் யாரு? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும்னு எங்கள் தமிழ் மறை திருக்குறள் சொல்லுது. அப்படி குறிஞ்சி நிலத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னன் அவன், தமிழ் முன்னோன். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், முப்பாட்டன் முருகன் என்று அவரை போற்றி கொண்டாடுகிறோம். அப்படி நாங்க கொண்டு வரும்போது அவர் தமிழ் கடவுள், அவங்களே சொல்றாங்க, அவங்க பேசும்போதே சொல்றாங்க தமிழ் கடவுள்னு. அப்ப 3 திராவிட கட்சிகள் எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? இங்கே தமிழ் பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க போல. தமிழ் நீங்க ஏன் தமிழ்ல பேசுறீங்கன்னு நீங்க திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட வெற்றி கழகம் பேர் வச்சுட்டு திராவிடருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்கு முருகனை கை வைக்கிறீங்க? அடுத்தது பாரதியர். முருகன் காலத்தில் ஏதுங்க திராவிடம், ஏதுங்க பாரதியம்? அதனால தான் சொல்கிறோம், அவர் எங்கள் இறை முன்னோன், தமிழ் முன்னோன், எங்கள் முப்பாட்டன். இப்போ இப்படி சொல்கிற எங்களுக்கு முருகன் அருள் பாவிப்பாரா, அல்லது அவரை எதிர்த்து களமாடி இன்று தேர்தலுக்காக அவரை கையில் எடுக்கும் திராவிட கூடாரத்துக்கோ, அல்லது தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதற்காக திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லும் பாஜக கும்பலுக்கா யாருக்கு அருள் பாவிப்பார்? நன்றி திரு கார்த்திகை செல்வன் அவர்களே. திராவிட கட்சிகளுக்கும் முருகனுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னுட்டாரு. அதற்கு பதில் சொல்ல நான் கல்யாண சுந்தரம் அவர்களை தான் அழைக்கணும், ஒரு அன்போடு பேச அழைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பழனி சாமியினுடைய ஆதரவு யாருக்கு என்பதுதான் கேள்வி. அடடடா, பழனிசாமிக்குத்தான். எனவே அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இருப்பதாக நான் கருதவில்லை. தமிழரினுடைய பண்பாட்டு தொன்மையை, தமிழரினுடைய வரலாற்று தொன்மையை அடையாளப்படுத்துகிற ஒரு கடவுளாக, தமிழரின் நம்பிக்கைக்குரிய தெய்வமாக முருகப்பெருமான் பார்க்கப்படுகிறார். இந்த முருகப்பெருமானினுடைய அருள் இன்றைக்கு யாருக்கு கிடைக்கும் என்பது பிரதான கேள்வி. நான் சொல்லுகிறேன், முருகப்பெருமானுக்கே பாதுகாப்பில்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறவர்களுக்கு முருகப்பெருமான் அங்கே அருள் பாலிப்பாரா? நீங்கள் மக்கள், முருகன் எந்த மக்களை விரும்புகிறாரோ அந்த மக்களுக்கு ஆபத்து என்றாலே முருகன் பொறுத்துக் கொள்ள மாட்டார். இங்கே முருகனுக்கே ஆபத்து இருக்கிற போது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்றார்கள். திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற முருகனை சிரிக்க விடாமல் செய்திருக்கிற ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அவரே அஞ்சி நடுங்குகிறார். நம்முடைய பிள்ளைகள் அடித்துக் கொள்ளுகிற நிலையை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் போல் இருக்கிறதே. எனவே இப்படி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, எனக்கு முன்னால் சொல்லி பேசினார்கள், முருகப்பெருமானை வாழ்த்தி பாடுகிற கந்த சஷ்டி கவசம், அந்த பாடலை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமோ, அருவருக்கத்தக்க முறையில் எவ்வளவு தூரம் அதை பேச முடியுமோ அவ்வளவு மோசமாக பேசி, அது குறித்து அந்த முருகன் நம்பிக்கை கொண்டிருக்கிற கோடான கோடி தமிழர்களினுடைய உள்ளத்தை காயப்படுத்தியவர்கள்
அவர்கள் காயப்படுத்தினார்கள், அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டது, அதுவெல்லாம் ஒரு பக்கம். எனக்கு என்ன துயரம் என்ன தெரியுமா? அதை நியாயப்படுத்தியவர்கள், அவர்கள் அப்படி காயப்படுத்தியது சரிதான் என்று நியாயப்படுத்தியவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவரோடு பக்கத்திலே நின்று 10 யூடியூபர்களை படம் எடுக்க வைத்தார்கள். அந்த படம் எடுக்க வைத்தவர்களில் அவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் வெளியே வந்து பேசுகிறார்கள், நாங்கள் முருக பண்பாட்டை காப்பாற்றுகிறோம் என்று. இப்போது இவர்கள் நடத்திய முருகன் மாநாட்டிலே கூட கந்த சஷ்டி கவசத்தை மாணவர்கள் படிக்க வைப்போம் என்ற ஒரு தீர்மானம் இருக்கிறது. கந்த சஷ்டி கவசத்தை மாணவர்கள் பாடுவார்கள் என்று தீர்மானமும் போடுவார்கள். கந்த சஷ்டி கவசத்தை கேவலமாக அருவருக்கத்தக்க வகையிலே விமர்சிக்கிறவனுக்கு மாலையும் போட்டு அருகிலும் நிறுத்திக் கொள்வார்கள். எவ்வளவு பெரிய இரட்டை வேடம்! எனவே இது ஒன்று. ரெண்டாவது, நாம் தமிழனுடைய தோழர்கள் சொல்லி பேசிய செய்தி தான் நான் சொல்கிறேன். அவங்க நாங்கள் பண்பாட்டு அடையாளமாக எடுத்தோம், உண்மை, சத்தியம், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் முருகனை சுப்பிரமணியன் ஆக்கிவிட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. சுப்பிரமணியனா முருகனா என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைவரே பிராமண கடப்பாறையை எடுத்த பிறகு முருகனை சுப்பிரமணியன் ஆக்கியது யார் என்று கேட்டோம், பிராமணர் என்றார்கள். இப்பொழுது நீங்களே பிராமண கடப்பாரியோடு நிற்கிற போது அப்புறம் வேல் சுப்பிரமணியன் கையில் இருந்தால் என்ன, முருகன் கையில் இருந்தால் உங்களுக்கு என்ன? எனவே பண்பாட்டு அடையாளங்களை அரசியலுக்காக நீங்களும் இழந்து விட்ட பிறகு திராவிட கட்சிக்கு தமிழ் பற்றி பேசுவதற்கு நான் சொல்லுகிறேன், நானும் ஏற்கிறேன். திராவிடம் என்று ஒன்று இல்லை, சங்க இலக்கியத்தில் இல்லை, எதிலும் இல்லை. திராவிடம் என்கிற இனத்தையும் நான் ஏற்கவில்லை, இல்லை. இல்லாத ஒன்றை எப்படி அழிப்பீர்கள்? திராவிடம் என்கிற சொல்ல இவங்களா இப்ப திராவிட கட்சியில் இருக்கிற தமிழனை பூரா இவங்க திராவிடர் ஆக்குறது. இல்லாத திராவிடருக்கு எப்படி ஆள் கிடைக்கும்? எனவே இதெல்லாம் நான் முருக பெருமானினுடைய இந்த நிகழ்விலே சுட்டிக்காட்ட வரும்போது முருகன் பண்பாட்டினுடைய அடையாளம். இன்றைக்கு இந்த தைப்பூச திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த தைப்பூச திருநாளுக்கு தமிழர் நாட்டில் பொது விடுமுறை, அரசு விடுமுறையை அறிவித்து தமிழர்கள் எல்லாரும் அந்த நாளில் முருகனை வழிபடுவதற்கு வழி செய்து கொடுத்த எங்களுடைய பொதுச் செயலாளர், அவர் முதலமைச்சராக இருக்கிலே தான் இந்த அறிவிப்பை கொண்டு வந்து கொடுத்தார். தமிழருக்கும் தொண்டாட்டி கொண்டிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்டாயமாக நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பழனிசாமியின் அருள் முழுமையாக இருக்கும். பொறுத்திருங்கள், தைப்பூசம் முடியட்டும், சூரசம்ஹாரம் நடத்தி காட்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களே. முதல் சுற்று நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு பேசுகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வெற்றிவேல் வீரவேல், திரும்ப சொல்லுங்க. வெற்றிவேலுக்கு அரோகரா, வெற்றிவேலுக்கு அரோகரா, வீரவேலுக்கு அரோகரா என்று உறக்க சொல்லுவோம். இப்படி உறக்க சொல்லக்கூடிய உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுகின்ற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் முருகன் முருகனை அரசியலுக்குள் இழுத்து வந்து விட்டோம் என்று அசோகவர்ஷினி சொன்னாங்க. முருகன் என்பவனே அரசியல் செய்தவன் தான்ப்பா. ஆரம்பத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இருக்கக்கூடிய சமத்துவம், சமநீதி, சம உரிமை, சுயமரியாதையின் அடையாளம் எங்களுடைய பாட்டன் முருகன். யோசிச்சு பாருங்கப்பா. அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூரசம்ஹாரம்னு சொல்றோம்ல தைப்பூசத்தன்னைக்கு, அது எதனால் உருவானது? அந்த சூர பத்மன் என்கின்ற அரக்கனை, மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அரக்கனை அழித்தொழிகின்றவன் தான் முருகன் என்றால், அப்படி மக்கள் விரோதமாக செயல்படக்கூடிய கட்சிகளை அழிக்கின்ற ஒற்றை வேலையை செய்யக்கூடிய இந்தியாவிலேயே திராணி வாய்ந்த ஒற்றை முதல்வர் எங்களுடைய முதல்வர் மட்டும்தான். அடுத்தது, முருகன் என்பவன் அந்த குறமகளான வள்ளியை திருமணம் செய்து கொண்டான். அங்கே எந்த சாதி மறுப்பு இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் தமிழர்களின் அடையாளம். சாதி மறுப்பு திருமணம், எளியவர்களை திருமணம் செய்து கொள்ளுதல். அந்த இடத்தில் ஆணவ கொலை நடக்கவில்லை தோழர்களே, ஆணவ கொலை நடக்கவில்லை. முருகன் குறமகளை மனம் செய்த போது நாம் அவளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை தவிர மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய முருகன் தான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாகவும் இருக்கிறான் என்றால் ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறான். ஞானம் என்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளம். நீங்கள் தான், ஆரியர்கள் தான் சொன்னார்கள், தமிழர்கள், இந்துக்கள், எளிய மக்கள் படிக்க கூடாது, வேலை பார்க்க கூடாது, சம்பாதிக்க கூடாது, கல்வி நிலையங்களுக்கு போகக்கூடாது, முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்கக்கூடாது என்று சொன்னது. அந்த ஆரியத்தை வீழ்த்திய ஒற்றை கட்சி எது என்றால், ஒற்றை இயக்கம் எது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு வந்திருக்கிற பத்திரிகை செய்தி, வடகலை தென்கலை சர்ச்சை இன்னமும் இருக்கிறது. அதற்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையவே அவங்களால தீர்க்க முடியல, ஆரியர்களால. வடகலையா தென்கலையான்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாமத்தை சாத்திட்டு இருக்காங்க. ஆனால்
இந்த மாதிரி நிலையில் தைப்பூசத்துக்கு எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சரின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில்களுக்கு 1205 சிறப்பு பேருந்துகளை விடுகிறது தமிழ்நாடு அரசு என்றால், இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான ஆட்சியை, உங்களுக்கான வழிபாட்டு உரிமையை, உங்களுக்கான தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்கின்ற உரிமையை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை உரிமையை பெற்றுக் கொடுத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஆரியர்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, ஏன்பா எங்களோட தமிழ் கடவுளான முருகன் கோயில்ல நீங்க சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றீங்க, சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றீங்க, எங்களுடைய தமிழ் கடவுள் முருகு என்றாலே தமிழின் அடையாளம், மூ என்றால் மெல்லினம், ரூ என்றால் இடையினம், கூ என்றால் வல்லினம், அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முருகன் தமிழில் அர்ச்சனை சொன்னால் கேட்க மாட்டானா? காதுல மூடிப்பானா? கேட்டு சொல்லுங்கம்மா. அது மாதிரி ஆரியர்களுடைய சமஸ்கிருத மந்திரத்திற்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? அந்த மாதிரி நிலையில திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை சொன்னார்கள். திருப்பரங்குன்றத்தில் அந்த காலமாக பரம்பரையாக தலைமுறையாக எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டுமோ அங்கே மிக துல்லியமாக 6 மணிக்கு எங்களுடைய முதல்வரின் வழிகாட்டுதலில் தீபம் ஏற்றப்பட்டது திருப்பரங்குன்றத்தில். இப்போது எல்லைக்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை நீங்க தீபக்கல்ல மாத்தி ஜோடிச்சு மேடையில் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா, இப்படிப்பட்ட அந்த ஜால்ரா அல்லது மாய் மாலத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் விலை போக மாட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ் கடவுளான முருகன் யாரால் காப்பாற்றப்படுவான் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் காப்பாற்றப்படுவான். எனவே அடுத்த சுற்றில் வருவேன், முருகன் மயிலில் ஏறி நான் வருவேன் என்பதை நீங்கள் காத்திருந்து பார்க்கலாம். நன்றி மேடம் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். அடுத்ததாக 2வது சுற்றில் திரு செந்தில்நாதன் அவர்களை மீண்டும் பேச அழைக்கிறேன். மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்போ பாரதிய ஜனதா, அஇஅதிமுக ஒரு புறம், திமுக திராவிட வெற்றி கழகம் ஒரு புறம், மாறி மாறி பேசியதில் யார் எந்த கட்சிக்கு பேசுகிறாங்க, எந்த முருகனுக்கு பேசுகிறாங்க, ஆரிய வர்ணாசிரமம் சொன்ன முருகனுக்கு பேசுகிறாங்களா, சூரபத்மனை கொன்ற தமிழர் பக்கத்து இருந்த முருகனுக்கு பேசுகிறாங்களான்னு முருகனுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். அவர் இந்நேரம் வந்திருந்தா எப்பா இவர் எறா மயிலன்ட்டு கிளம்பியிருப்பார். நான் ஒவ்வொருத்தருக்காக பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வள்ளியும் முருகனுக்கும் நடந்த கல்யாணம் சாதி மறுப்பு கல்யாணம்னு சொன்னாங்க. ஒரே ஒன்றை விட்டுட்டாங்க, அந்த காலத்திலேயே ஈவேரா தான் அந்த சாதி மறுப்பு திருமணத்தையும் பண்ணி வச்சாரு அப்படின்னு கிளைம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. என்ன இன்னொன்று எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையில் ஊறிய ஒருவர் தைப்பூச திருநாள் இந்த நிகழ்ச்சியில் வேல்வேல் வெற்றிவேல் எல்லாரும் சொல்லுங்க, வேல்வேல் வெற்றிவேல்ங்கிறதெல்லாம் உண்மையிலேயே இந்த மண்ணில் பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்திய அண்ணன் சீமானை சாரும் என்று என்னால் அது உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருமே தைப்பூச நிகழ்வுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இப்பொழுது இருக்கிறவர்கள் விடுமுறையை விட்டார், அது நாங்கள் முருகனை காப்பாற்றினோம் அப்படிங்கிறாங்க. அதனுடைய பின்னோடைய வரலாறையும் நீங்கள் சொல்லணும், அப்போ தான் சொல்லணும். நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய தலைமையில் இருந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ தைப்பூசத்திற்கு நீங்கள் விடுமுறை விடுங்க என்று திருப்பரங்குன்றத்தில் நடந்த திருமுருக பெருவிழாவில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அப்பொழுது இருந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி சண்டையின் அடிப்படையில் திருமலை நாயக்கர் பிறந்த நாளுக்கு அவங்க விடுமுறை விட்டாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது நாங்கள் முன்னரே 2017 போய் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நீங்கள் தைப்பூசத்திற்கு விடுமுறை விடுங்கன்னா, தைப்பூசமா விடுமுறை இல்லையா அப்படி என்று கேட்டுவிட்டு அந்த வருஷம் விடலை. சரியாக அடுத்த வருஷம் தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் என்ற அந்த நிலையில் முருகன் அருள் நமக்கு கிடைச்சிரும், முருகனுக்கு குடமுழுக்கு நம்ம தைப்பூசத்திற்கு நம்ம விடுமுறை விட்டோங்கிற பேரோட தேர்தலை அணுகுவோம் என்பதன் அடிப்படையில் தான் விடப்பட்டது. நாங்கள் பாராட்டுறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமையில் அது உருவாக்கப்பட்டது, விடுமுறை கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மூல காரணம் யார்? செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் கொண்டு போய் கொடுத்த பணு என்பதை நீங்கள் மறைக்காமல் பேசுங்கள் என்று சொல்கிறேன். அதே போல் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் பேசும் பொழுது உண்மையிலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மீதும்
தமிழர் வரலாற்றின் மீதும் தமிழர் பற்றின் மீதும் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுவும் சேகர் பாபு அவர்களை கொண்டு போய் பண்பாட்டு புரட்சியில் உச்சத்தில் தமிழை கொண்டு போய் நட்டு வைத்தார் என்று பேசுவதெல்லாம் 5 ஆண்டு காலமாக அந்த களத்தில் நின்று உழைத்த எனக்கு வேதனையை தருகிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். 2021 தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு நாங்கள் போய் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு வீரம் தமிழர் முன்னணி சார்பாக வழக்கு தொடுத்தப்ப அந்த வழக்கில் எதிர்மனுதாரராக இருந்த அந்த சமஸ்கிருதத்தை தான் நீங்கள் ஓதணுங்கிறவங்க பாரதிய ஜனதா ஒரு பக்கம். ஆனால் அரசு தரப்பில் அதே இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் ஆஜராகி பேசினார். சமஸ்கிருதம் என்பது மொழி அல்ல, இட் இஸ் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் என்று பேசியவர். எது? தமிழை சேகர் பாபு திராவிடத்தின் உச்சத்தில் நட்டவர். அடுத்து 2021 இதே வழக்கில் இதே போன்றதொரு வழக்கில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு இதே வீரத்தமிழர் முன்னணி சார்பாக போய் நாங்கள் வழக்கு தொடுத்தோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை. அந்த உயர்நீதிமன்ற கிளையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயில்களையும் தமிழ் வழி குடமுழுக்கு கட்டாயம், மீறுகின்ற நிர்வாகத்திற்கு 15 லட்சம் அபராதம் என்று கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான குழு ஆர்டர் பாஸ் பண்ணிச்சுங்க. 5 வருஷமா சேகர்பாபுக்கு தெரியாதா? நாங்களே நேரடியாக கொண்டு போய் மனு கொடுத்துருக்கோம். 5 வருஷமா எல்லா குடமுழுக்குக்கும் போய் நாங்கள் மனு கொடுத்து கொண்டு இருக்கிறோமே. கோர்ட் ஆர்டரை பயன்படுத்தி கவர்மெண்ட் ஆர்டரை போட தடைப்படுத்தியது யார்? உங்களால் உங்கள் அரசால் அதை செய்ய முடியாது. இதுவரை இல்லைங்க. திருச்செந்தூர் குடமுழுக்கில் போய் சீமானன் அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை போட்டு தமிழில் குடமுழுக்கு நடத்தாவிட்டால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு தனியாக முருகன் சிலையை வைத்து நாங்கள் தமிழ் வழியில் ஓதுவார வைத்து குடமுழுக்கு நடத்துவோம் என்று சொன்ன பிறகு 30% குடமுழுக்கு நடந்துச்சு. எட்டியெல்லாம் போக வேண்டாங்க. 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற முக்கியமான கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. ஏதாவது ஒரு கோயிலில் கருவறையிலிருந்து இந்த கலசமறை தமிழ் ஒழித்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த மேடையிலேயே அண்ணன்ட்ட சொல்லிட்டு சேகர் பாபு கிட்ட நான் சேர்ந்துக்கிறேன். என்ன பேசுறீங்க? யார் நீங்கள்? தமிழ் வளர்க்கிறோம் என்று சொல்கிறீங்கல்ல, பழனிசாமிக்குத்தான் பழனிசாமியினுடைய அருள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. நீங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோயில்களின் கருவறையிலும் கலசத்திலும் தமிழ் மொழியில் மட்டும்தான் மந்திரம் ஓதப்படும் என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கை போடுவீங்களா? டெல்லி எஜமானர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, உங்கள் கூட்டணியை முறிச்சிருவாங்க. இன்னொன்று சொன்னாங்க, அனைத்து சாதியினரையும் நாங்கள் அர்ச்சகராக்கி விட்டு கோயிலில் நான் சொல்கிறேன், இந்த நொடியில் எத்தனை நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆக்கியவர்கள் கருவறையிலிருந்து மந்திரம் ஓதுகிறார்கள். அர்த்த மண்டபத்தில் மைக்க கொடுத்து வச்சுட்டு இந்த எங்களுக்கு பிராமணர்களுக்கு வாயை வலிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நாளை பாராயணம் படி. இப்படி தான் இருக்கு. எந்த கோயிலிலும் கருவறையில் இவர்களால் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர் வேலையை செய்யலை. நீங்கள் போய் பாருங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் காமிச்சிருங்க. அப்புறம் அண்ணன் சொன்னாங்க படிப்படியா தானே சில விஷயங்கள் மாறும். எவ்வளவு படி இல்ல அரசு இந்த கட்டத்துக்காக கொண்டு வந்தது இந்த அரசு தான். நான் சொல்றேங்க 2006 அர்த்த மண்டபத்துக்கு கூட வர முடியாம இருந்தது இல்ல. அதை கொண்டு இல்ல நீங்க அர்த்த மண்டபத்தில் யாரு வேணாலும் நான் போய் கூட பாடு பாடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. கருவறையில் இருக்கிறதா உங்க அர்ச்சகரை நீங்க அர்த்த மண்டபத்துக்கா நியமித்தீங்க, கருவறைக்கு நியமிச்சிங்களா? இன்னொன்று இந்த பிராமண கடப்பாரை அப்படி அது சொல்லியே நான் என்ன சொல்றேன்னா, இதே பெரியார் ஈவேரா என்கின்ற பெரியார் அவர்கள் 23/7/1947 சேலத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஆச்சாரியாரினுடைய துணை கொண்டு அவரின் வழியாக வந்த பிராமணர்களினுடைய துணை கொண்டு திராவிட நாட்டை கட்டமைப்போம் என்று பேசினாரா? அப்போ அது பிராமண கடப்பாறை இல்லை. பாரதியின் தமிழை பாரதி கொண்டாடிய இந்த தமிழ் தேசத்தினுடைய புரட்சியை பற்றி பேசும் பொழுது பிராமண கடப்பாறைங்கிறது உங்களுக்கு இடிக்குதா? முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் ஒப்புக்காக அழகுகிறவர்களையும் உடன்பாட்டோடு வழிபடுகிறவர்களையும் தொன்மத்தோடு நிற்பவர்களையும் ஓட்டுக்காக கெஞ்சுகிறவர்களையும் கட்டாயம் இனம் கண்டு இந்த நிலத்தில் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் தேசிய அரசியலுக்கு அருள் பாவிக்காமல் வேற யாருக்கு அருள் பாவிக்கா என்பதை சொல்லி உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் செந்தில்நாதன் அவர்களே. அடுத்ததாக 2வது சுற்றில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்களை அன்போடு பேச. ராமர்
கோவில் கட்டியது அயோத்தியில் வெற்றியை தந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினாங்க அண்ணன் மல்லை சத்யா அவர்கள். அயோத்தியில் வெற்றியை தந்ததா என்பதை விட இந்திய நாட்டில் 3 முறை பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சிக்கு வெற்றியை தந்திருக்கிறது. நான் கொஞ்சமாக ஒரு பஞ்சாயத்தில் தரலங்க, இந்த இந்திய நாட்டையே உங்கள்கிட்ட தரேன்ட்டு தந்திருக்காரு. ராமரும் வெற்றியை தந்திருக்கிறார், முருகரும் வெற்றியை தந்திருக்கிறார். அப்படி தான் அதை பார்க்க வேண்டும். அப்படி எல்லா கடவுளும் இன்றைக்கு வெற்றியை தந்ததால் தான் பாஜக இன்றைக்கு 20 மாநிலங்களில் ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறது. 1-2 மாநிலம் இல்லை, 20 மாநிலத்தில் இருக்கிறாங்க. அப்படி பாஜகவின் ஆட்சி கோலோச்சுகிற இடத்தில் தமிழகமும் அடுத்த வரிசையில் இருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இது முருகனின் தீர்ப்பு. நிச்சயமாக இது முருகனின் தீர்ப்பாக அமையும். தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க, நாங்கள் தமிழ் ஹிந்து கடவுள்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவில் எல்லாமே தமிழ் கடவுள் தான் என்னை பொறுத்தவரை. ஆனால் அவங்களுக்கு தான் மதத்தில் கன்ஃபியூஷன் இருக்குது, எங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. இன்றைக்கி இவங்க முருகனை தமிழ் கடவுளுங்கிறாங்க, நான் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் போகிறவ தான். அப்போ ஆங்கில கடவுள்னு சொல்லுவாங்களா இவங்க? நான் சிக்கந்தர் தர்காவுக்கும் போகிறவ தான், அது உருது கடவுள்னு சொல்லுவாங்களா? மொழியை வச்சு மதத்தை பிரித்து ஆளுகிற தன்மை திமுகவிடம் திராவிட கழகத்திடம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இவங்களோட வஞ்சகம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் எல்லா கடவுளும் நம்முடைய தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். எல்லோரும் தமிழர்கள், எல்லோரும் இந்த நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் பாஜகவும் அதிமுகவும். இன்றைக்கி எல்லோரும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் உருவாக்காதீங்க, கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பை மதியுங்க. திருப்பரங்குன்றத்தில் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இந்த தீபத்தூணில் நீங்கள் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி 1 கோர்ட் இல்லை 2 கோர்ட் இல்லை 3 கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் திரும்பி வந்துருச்சு கேஸ். அந்த அளவில் இன்றைக்கி 3 கோர்ட்டு கொடுத்து தீர்ப்பையும் மதிக்க மாட்டேன்னு உக்காண்ட்ருக்காங்க திமுக ஆட்சியும் அதன் முதலமைச்சரும். அப்போது முருகனை என்ன மதிக்கிறாங்க இவங்க? ஒரு தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுனால என்ன ஆயிரப்போகுது? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் சொல்றாங்க தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுறோம், அது நீங்கள் சொல்கிற தூணில் தான் ஏற்றணுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிற தூண் இல்லை, கோர்ட்டு சொல்கிற தூணு. கோர்ட்டு சொல்கிற தூணில் ஏற்றுங்க. கோர்ட்டை மதிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது ஜட்ஜை மதிக்க மாட்டேன், கோர்ட்டை மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், தமிழனோட எந்த உணர்வையும் மதிக்க மாட்டேன், முருகனையும் மதிக்க மாட்டேன். அதுதான் இதோடைய அடிப்படை. திமுக வழி இல்லாமல் இன்னைக்கு நம்ம லைனில் வந்துட்டாங்க. வெற்றிவேல் முருகனுக்குன்ட்டு அக்கா அவர்கள் திரும்ப திரும்ப வெற்றிவேல் சொல்லி சொல்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொன்ன கூட்டம், கடவுள் மறுப்பு. பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்புன்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை அடித்தளத்தில் காமராஜரே ஒழிச்சவங்க இவங்க. அந்த மாதிரி கூட்டம் இது. பெருந்தலைவர் காமராஜரை ஒழிச்சு காங்கிரஸை ஒண்ணுமில்லாம ஆக்கி அன்னைக்கு திமுக காங்கிரஸை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. அதனால்தான் வருத்தமா இருக்கு. அந்த கட்சியை அழிச்சு விட்டாங்க, இந்தியா முழுக்க அழிச்சிட்டாங்க. திமுக தமிழ்நாட்டிலேயே அழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒண்ணுமில்லாம ஆக்கி அடிமையாக்கி உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க அதுதான் நிலைமை. அந்த அளவில் அதனால தான் இன்றைக்கி அவங்க துடிக்கிறாங்க. காங்கிரஸில் எப்படியாவது வெளியில் போயிட மாட்டோமான்னு 90% காங்கிரஸ்காரர் இந்த திமுக கூட்டணியில் வெளில போனன்ட்டு இன்றைக்கி கொடி பிடிச்சின்னு இருக்கிறாங்க. வெற்றிவேல்னு திருப்பி கத்த விட்டோம். இதுதான் நம்ம சக்ஸஸ். பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய சக்ஸஸ். இதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு. தன்னுடைய கொள்கையில் நிலைப்பாடில் தெளிவாக இன்றைக்கி இருக்குதுன்னா எல்லா கட்சியும் வரிசையாக இங்கே இருக்கிற மேடையில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் பிரதான கட்சிகள் இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரையும் மாற்றி வச்சுருக்குறோம். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கன்ட்டு சொல்ல வச்சுருக்கோம். இதுதான் பாஜக, புரிஞ்சுக்குங்க. அக்கா சொன்னாங்க ஆணவ கொலை குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஆணவ கொலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல, ஆணவ கொலை முருகனுடைய ஒரு கூறாக ஆணவ கொலைங்கிறது இல்லை. சாதி மறுப்பு திருமணம் அங்கே ஆணவ கொலை நடக்கலை,
ஆமாம், முருகன் விஷயத்தில் நடக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆணவ கொலை தாண்டவம் ஆடுது. ஆணவ கொலையோட ரேஷியோ மிக அதிகம் தமிழ்நாட்டில். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலைகள் நிறைந்த தமிழகம் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கு. அதை எப்படி நாம் மீட்டெடுப்போம், அதை நம்ம பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கென்று என்ன திட்டம் வைத்திருக்கு? நான் பல முறை சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பியிருக்கேன். அக்கா சொன்னாங்க நாமம் போட்டாங்க அப்படின்னாங்க. நாமம் பட்டையை பற்றி எவ்வளோ கேவலமாக ஒரு ஆள் பேசினார், ஞாபகம் இருக்கா? அது யாரு? எந்த கட்சியை சார்ந்தவர்? யாரு? திமுக கட்சியை சார்ந்த பொன்முடி அவர்கள் எவ்வளோ கேவலமாக நாமம் பட்டையை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினாரு, அவதூறாக பேசினாரு. அந்த அவதூறை விடவா யாரும் நாமம் போட முடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு? இந்த திமுகவோட யாராவது நாமம் போட முடியுமா தமிழ்நாட்டுக்கு? அவ்வளோ அசிங்கமாக பேசி நம்முடைய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாமம் போட்ட கும்பல் தான் இந்த திமுக கும்பல், டப்பா முன்னேற்ற கழகம். இந்த 2026 தேர்தலில் இந்த திமுகவை வீட்டுக்கு அமிச்சிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும், ஆட்சியை பிடிக்கணும்னு நம்ம எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நம்ம இந்த தைப்பூச திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திமுக மாதிரி உள்ள சூரபத்மன்களை வென்றெடுப்போம், அழித்து ஒழிப்போம் என்று சூழரைத்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு கார்த்திகை செல்வன் அவர்களை அன்போடு பேசுகிறேன். நிறைய குற்றச்சாட்டுகள், அதில் நாம் தமிழர் கட்சியை பார்த்தும் 2 தரப்புமே குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. அதில் முதன்மையாக பிராமண கடப்பாறையை எடுத்த பிறகு நீங்கள் முருகனை பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அதிமுக தரப்புலேருந்து எழுப்புனாங்க. அவங்க கட்சி பெயரில் வைத்திருக்கிறாங்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அண்ணா சொன்னது என்ன தெரியுமா? பிராமணர்களை வைத்தே பிராமணியத்தை ஒழிப்போம்னாரு. அது பிராமண கடப்பாறை இல்லையா? நீங்க இந்த கடப்பாறை எடுத்து திராவிடத்தை தான் ஒழிப்போம் இருக்கீங்க. ஆமா, நீங்க பிராமணியத்தை ஒழிப்போம். ஆமா, அதுக்கும் சொல்றோம். அதுக்கு ஒரு முன்னோடி இருக்காரு. அவர் யாருன்னா அந்த அண்ணாவின் முன்னோடி பெரியார் ஈவேரா அவர்கள். அவரு 1947 ஆச்சாரியார் மற்றும் பிராமணர்கள் துணை கொண்டு திராவிட நாடு அமைப்போம் அப்படின்னாரு. திராவிட நாடு அமைக்கிறதுக்கு பிராமணர்கள் உதவலாம். இன்னைக்கு நீங்க இவ்வளவு பிராமண எதிர்ப்பு பேசின பிறகு அந்த திராவிடத்தை ஒழிப்பதற்கு அந்த பிராமணர்கள் உதவக்கூடாதா? பாரதியின் கருத்து இந்த திராவிடத்தை ஒழிப்பதற்கு உதவும் என்றால் அந்த பாரதி என்கிற கடப்பாறையை எடுப்போம்ங்கிறதா நாம் தமிழர் கட்சி சொன்னது. இப்போ இது பரவாயில்ல, சரி இவ்வளவெல்லாம் பேசுகிறாங்களே, தமிழ் கடவுள்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் விடாமல் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அந்த வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான். அதைத்தான் நாங்கள் எங்களோட வெற்றினே சொல்கிறோம். திராவிட அரசியல் அவங்களோட முன்னோடிகளை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. கடவுளையும் உள்ளே இழுத்துட்டு வந்தாங்க. திராவிட அரசியலின் முன்னோடி யார்? முருகனா? அவங்களோட சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், ரகுபதி அவர்கள் சொன்னார், திராவிட அரசியலின் முன்னோடி முருகன் அல்ல ராமர் என்றார். ராமர் எதிர்ப்பு பேசிதானங்க திராவிட அரசியலை செஞ்சீங்க. ராமர் தான் உங்க திராவிட அரசியலின் முன்னோடின்னு உங்க அமைச்சர் சொன்னாரு. அப்பயே நீங்களும் எதிர்க்கல. இன்று வரை யாரும் எதிர்க்கலையே. ஏன்? அதிமுக தரப்புல பேசும்போது திராவிடம் தான் இல்லையே, நீங்க அப்புறம் முருகரை வச்சு அதை எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த தரப்புல இருந்து வந்து திராவிடம்னா மொழி, திராவிடம்னா இனம்னாங்க அம்மா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். திராவிடம்னா என்னன்னு அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். அடுத்து முருகன் வந்து இந்து கடவுள் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல இருந்து அக்கா சொன்னாங்க. இந்து கடவுள் தானே, அவரை ஏன் நீங்க தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே கொண்டு போகல? இந்து கடவுள் தானே, வடநாட்டில் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்திலையும் முருகனுக்கு விழா எடுக்க வேண்டியதானே, தைப்பூச திருவிழா நடத்த வேண்டியதானே. ஏன்? ஆனால் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் போய் என்ன செஞ்சீங்க? முதல் படை வீட்டில் போய் நீங்கள் செய்த வேலை என்ன? திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம்னு பேசினாரு. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு கருத்து. அப்போ அந்த கருத்தை எதிர்த்து நாங்களும் சமத்துவம் பேசுகிறோம்ன்ற அதிமுக எங்கே எதிர்த்தது? ஒரு தீக்குச்சியை வைத்து விளக்கையும் ஏற்றலாம், வீட்டையும் கொளுத்தலாம். நீங்க ஒரு விளக்கை வைத்து நாட்டையே கொளுத்த பார்க்கிறீர்கள். அப்ப எப்படி பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியும்? இதுல முருகன் யாருக்கு அருள் பாவிப்பார்? எல்லாருமே பேசியாச்சு. முருகன் எங்கள் முப்பாட்டன், முருகன் எங்கள் இறையோன், எங்கள் முன்னோன், எங்கள் முப்பாட்டன்னு சொன்ன எங்களை நாம் தமிழர் கட்சியை
முருகன் அருள் பாவிப்பாரா? வீரத்தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே முதற்பணி என்று ஆர்எஸ்எஸ் செய்த இந்து அரசியலுக்கு எதிராக பண்பாட்டு புரட்சியாக வைத்து இந்து என்பது எங்கள் அடையாளம் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று முன்வைத்து முருகன் எங்கள் முப்பாட்டன், வேல் எங்கள் அறிவின் ஆயுதம் அப்படின்னு முன்வைத்து அரசியல் செய்த நாம் தமிழர் கட்சிக்கு அருள் பாவிப்பாரா? அம்மா சொன்னாங்க சமஸ்கிருதத்தில் எப்படி நம்ம முருகனுக்கு போய் தமிழ் கடவுள் அவருக்கு சமஸ்கிருதத்தில் எப்படின்னாங்க. அம்மா நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் அரசை எதிர்த்து, உங்கள் அமைச்சரை எதிர்த்து. நாங்கள் பல முறை கேட்ட பிறகு, அழுத்தம் கொடுத்த பிறகு, திருப்பரங்குன்றத்திலேயே வந்து முழங்கிய பிறகு நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் செய்வோம் அப்படின்னு அறிவித்தோம். போர் அறிவிப்பது செய்த பிறகு செய்கிறோம் என்று அறிவித்துவிட்டு அப்போதும் முழுமையாக அதை செய்யவில்லை. கலசத்தில் தமிழ் ஒழிக்கவில்லை, கருவறையில் தமிழ் ஒழிக்கவில்லை. எங்கே தெரியுமா ஒழிச்சது? மைக்கில் மட்டும் ஒழிச்சது. 10 ஆண்டுக்கு முன்னாடி தைப்பூசம் இங்கே எப்படி கொண்டாடப்பட்டது, இன்று எப்படி கொண்டாடப்படுகிறதுன்னு போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் குடில் வைத்து கொண்டாடும் முறையை ஏற்படுத்தி இன்று வெற்றி கண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அரசியல்ல தானே புதுசா கொண்டாடுறீங்க, எங்க வீட்ல எல்லாம் நாங்க கொண்டாடிட்டு தான் இருக்கோம். தைப்பூசம் இங்கே நாங்க வீட்டு வழிபாடே நாங்க தான் கொண்டு வந்தோம்னா எப்படி? நீங்கள் நாங்க காலங்காலமா காவடி அரசியல்ல மட்டும் இல்ல, அரசியல் நானே அதுக்கு எடுத்துக்காட்டு. அண்ணன் கல்யாண சுந்தரம் மேடையில பேசியிருக்கிறார், அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் பேசின பேச்சுக்களை நான் வேணா உங்களுக்கு தரேன். செந்தில்நாதன் நிறைய பேர் இருக்காங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி தைப்பூசம் இங்க எப்படி கொண்டாடப்பட்டது, அரசியல் 10 ஆண்டுக்கு முன்பு 10 ஆண்டுக்கு முன்பு தந்தி தொலைக்காட்சி இப்படி ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட வந்து வீட்டிலேயே யாரும் கொண்டாடலன்னா கொண்டு வந்து வெற்றியை கண்டிருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப பதிவு செய்வோம். ஏன்னா தைப்பூசம்ங்கிறது, நீங்க தைப்பூசம் சொன்னால் அண்ணன் சீமானே ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. தைப்பூசம் சொன்னாலும் நீங்கள் வேலை தூக்கினாலும் முருகன் என்றாலும் அவர்களுக்கு முதலில் வரும் முகம் யார் முகம்? அண்ணன் சீமானின் முகம். அதனால 2026 முருகனை வைத்து அரசியல் செய்யலாம் என்று யார் நினைத்தாலும் அதற்கு கை கொடுக்க போவது முருகன். யாருக்கு கை கொடுக்க போகிறார், அருள் பாவிக்க போறாருன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அடுத்ததாக அண்ணன் மல்லை சத்யா அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். இந்த முருகன் வந்து இவங்களால தான் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது போலையும், இவங்களால தான் வேல் கொடுத்தது மாதிரியும், இவங்க தான் நமக்கு வந்து காவடி தீ கொடுத்தது மாதிரியும், இதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் கல்யாண சுந்தரன் ரொம்ப அழகாக சொன்னார், முருகன் பயந்து ஓடி வந்துட்டார் அப்படின்னு. இப்படி தான் திருச்செந்தூரில் வேல் இல்லை அப்படின்ட்டு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நடைபயணம் போகிறார். நடைபயணம் முடித்துட்டு சட்டமன்றத்துக்கு வரார். சட்டமன்றத்தில் ஒரு எந்த கட்சியும் தேவையில்லை, அந்த கட்சி தலைவர் வந்து ஒரு வாதம் கேட்குறார். இது மாதிரி ஒரு வேல் காணன்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு போனார், அங்கே போனால் முருகன், இவங்க போகும்போது முருகனே தோட்டத்துக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு. டாக்டர் கலைஞர் எழுந்து உடனே சொன்னார், நாங்கள் வேல் தான் இல்லைன்னு நினச்சி முருகனே வீட்டுக்கு எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு செய்தி. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல, அது அரசியல். நம்ம சகோதரி சொன்னாங்க இது மாதிரி திராவிடர்கள் இதெல்லாம் பண்ணாங்க போனாங்க அப்படின்ட்டு. தந்தை பெரியார் எங்கேயுமே கடவுள் இல்லைன்னு சொல்ல அவர் சொல்லலை சார். இல்லைம்மா, அவர் சொல்ல கடவுள் இல்லை இல்லை அது அதாம்மா, கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை. தைப்பூசத்தை வீட்டுல நாங்க தான் சொல்ல கூட ஏத்துருவேன். பெரியார் கடவுள் எல்லாம் சொன்ன பெரியார் ஏத்துப்பாரு. அது என்னன்னா, அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி அது ஒரு சாமி தானே, அது ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்லுதானே, அது ஏன் இடிச்சிங்க? அங்கே ஒரிசாவில் ஒரு கிறிஸ்தவ மத போதகர் ஏன் தீ வச்சு கொளுத்துனீங்க? அவர் கடவுள் இருக்கிறார் தானங்க சொன்னாங்க. கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவரால் தான் ஒரு இந்த கடவுளால் அந்த கடவுள் பிரச்சனை, அந்த கடவுளால் இந்த பிரச்சனை. இஸ்லாமில் கேட்டால் அவங்க லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு அவங்க சொல்லுவாங்க. கிறிஸ்தவர் கேட்டால் நானே சத்தியமும் வேதமாக இருக்கிறேன்னு அவர் சொல்லிடுவார். இந்துக்களை கேட்டால் அவங்க ஒரு எங்களது சைவ நெறியா அல்லது வைணவ வெறியா இதுக்குள்ளே போயிடுவாங்க. இதை தான் பெரியார் சொன்னார். அவர் இல்லைனாரு, இவர் இல்லைனாரு, இவர் இல்லைனாரு. நான் மூணுத்தையும் சேர்த்து இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு நான் சொன்னேன், பெரியார் சொன்னார். அது அவரோட கருத்து, அவரு சொன்னதுங்க. நீங்க சொன்னதை அவரு சொல்றார் மேடையில் வந்து, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த தப்புமே கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற தீபத்தை வந்து நீங்க ஏன் ஏத்தல அப்படின்னா, ஏத்தலன்னு யார் சொன்னது? ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வருகின்ற அந்த சூழல் தான் பண்ணிட்டு வராங்க. பழனியில் இருக்கின்ற போகர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், தாவரலிங்கம் பறித்தொண்டு ஸ்தாபித்தால் ஆவது முன்னே அரசு நிலைகடும், சாவதன் முன்னே பெருநோய் அடித்துடும் சொல்றார்.
நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த வழக்குகளை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிங்கன்னா அது செய்வதற்கு முன்பாக உங்களுடைய அந்த கட்டமைப்பு சிதைஞ்சிடும். அதையும் மீறி செய்தல்னா சாவதற்கு முன்னால் பெருநோய் வந்து அடுத்திடும் சொல்றார். யார்? போகர் சொல்றார், நான் சொல்ல. ஆக ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வருகின்ற அதை தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அரசியல் எப்படி முருகனுக்கு இருக்கும்? முருகன் இல்லாமல் அரசியல் இல்லை. தமிழ்நாட்டுடைய பழங்குடி என்பது நீங்கள் கொஞ்ச நேரம் எடுத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் மதம் இல்லை. அதனால தான் திருவள்ளுவர் மதம் குறித்து பேசவில்லை, தொல்காப்பியர் மதம் குறித்து பேசவில்லை. ஆனால் தொல்காப்பியர் பாயிரம் பாடுகின்ற போது சொன்னார், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் சொல்றார். வடவேங்கடம் தமிழ்நாட்டில் எல்லையாக இருந்தது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இந்த மொழிவாரி மாநிலங்களில் ஆந்திரா ஆவுக்கு அந்த திருப்பதி போகிறது. தலைதந்தேனும் தலைநகர மீட்பேன்ட்டு போராட்டங்கள் நடக்கிறது. இந்த போராட்டத்தின் வடிவின்பாக தான் இறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறது. 6 படை வீடுகள் இருக்கின்ற நிலப்பரப்பு எல்லாம் தமிழ்நாட்டுடைய எல்லை என்று இறுதியாக முடிவெடுக்கப்பட்டது. ஆக முருகன் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அரசியல் இல்லை. எனவே அந்த முருகனுடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டுடைய அடையாளம் என்கின்ற காரணத்தினால்தான் நாடு கடந்து தேசம் கடந்து கடலாண்மைக்கு அப்பால் சென்ற போது கூட முருகனை எங்களுடைய தமிழர்கள் தூக்கி சென்றார். முருகன் யார்? சிவபெருமானுடைய பிள்ளை. அவருடைய ஆயுதம் என்ன? வேல்தாங்கிய பிள்ளை, வேலு பிள்ளை தான் எங்களுடைய முருகன் என்பதை நான் இங்கே பதிவு செய்வதனுடைய கடமை. குனித்த பருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பாலும் நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனித பிறவியில் வேண்டுவத மாநிலத்தை என்று நஞ்சுண்டும் சகாவரம் பெற்ற சிவபெருமானுடைய பிள்ளை. அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தார் முருக. 6 கார்த்திகை மலர், செங்காந்த மலர் பூத்து கொள்கின்ற அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்த காரணத்தினால் அவருக்கு கார்த்திகை, அதாவது நீங்க வந்திருக்கீங்க, உங்களுடைய பேர் வருவதற்கான காரணங்கள் அதுதான். ஆக இந்த கார்த்திகை மலரிலிருந்து வந்த காரணத்தினால் அவர் கார்த்திகை செல்வன் பல்வேறு பேரில் இருந்து 6 பேரை ஒன்றாக இணைத்த பெருமை இந்த வரலாற்றுக்கு முன்னால் தான் அது கந்தன் வருது. சுக்குக்கு முந்தின மருந்து இல்லை, சுப்ராயனுக்கு முந்த மருந்து இல்லை, சுப்ராயனுக்கு முந்தின கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக சுப்பிரமணியருக்கு முந்த கடவுள் இல்லை அப்படின்வாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் கந்த கடவுள் எங்களுடைய சொந்த கடவுள் என்று தமிழர்கள் போட்டி பாராட்டுவது உங்களால் அல்ல. அவங்க ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள், தெளிந்திருக்கிறார்கள். எனவே இந்த கடவுளுடைய வழிபாடு என்பது தமிழுடைய ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி கொண்டு வருகின்ற இந்த பழக்க வழக்கங்கள். அனைவரும் சமமாக ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தை இன்றைக்கும் கடைபிடிப்பது திராவிட மாடல் பொற்கால ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த திராவிட மாடல் பொற்கால ஆட்சி தான் மீண்டும் தமிழ்நாட்டில், அன்னை தமிழ்நாட்டில் மீண்டும் அடியெடுத்து வைப்பதற்கு முருகன் கை கொடுப்பார். முருகன் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் தான் முருகன் என்று கூறி இடம் சார்கின்றேன். வணக்கம். நன்றி அண்ணன் மல்லை சத்யா அவர்களே. கடைசி சுற்றுல திரு கல்யாண சுந்தரம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். கடவுள் தன்னை பாடுகிறவனை விட தன் அடியார்களை யார் பார்த்து கொள்ளுகிறார்களோ, பாடுகிறார்களோ, யார் அவர்களை அரவணைக்கிறார்களோ அவரை கடவுள் ஏற்றுக்கொள்வார், இல்லைங்களா? அப்படித்தான் சைவமும் சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் முருகனை வணங்குவதற்காக வரிசையிலே பக்தர்கள் நின்று கொண்டிருக்கிற போது, கடவுளை வணங்குவதற்காக கோயில் முன்னால் பக்தர்கள் நின்று கொண்டிருக்கிற போது, இந்த மேடையிலே நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தி நாட்டினுடைய அமைச்சரே பேசுகிறார் என்று சொன்னால், அமைச்சரே வசைபாடுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய பக்தர்களை இப்படி பேசுகிற அமைச்சரை வைத்திருக்கிற கட்சிக்கா முருகன் அருள்பாலிப்பார்? மரியாதைக்குரிய செந்தில்நாதன் சொன்னார், கல்யாண சுந்தரனுடைய பேச்சு 2019 கேட்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு பேசியதைத்தான் இன்றைக்கும் பேசுகிறேன். இன்னும் உங்களுக்கு இன்னொரு செய்தி நான் சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அண்ணன் சீமான் பேச்சை கேட்டேன். அன்றைக்கு அவர் பேசியதும் இன்றைக்கு அவர் பேசுவதையும் நினைத்து பார்க்கிற போது நெஞ்சமெல்லாம் புண்ணாகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், முருகனை சுப்பிரமணியன் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. அதுதான் உங்களுடைய அடிப்படையே. முருகனை எங்க குறிஞ்சி நிலத்திலே பிறந்த தலைமகனை இப்படி குழந்தை போல் அவனுடைய படத்தை போட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். சொன்னார்கள் அல்ல, சொன்னேன், சொன்னோம். அப்படியெல்லாம் சொன்னவர்கள் யார் அதை செய்தார்கள் என்கிற கேள்வி வந்தபோது என்ன சொன்னீர்கள்? பிராமணர்கள் செய்தார்கள், ஆரியர்கள் சொன்னீர்களா இல்லையா? சொல்லிவிட்டு இப்பொழுது பிராமண கடப்பாரை எடுத்துக்கொண்டு வருகிறீர்களே, பிறகு முருகனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே? உங்களுக்கு எதுக்கு தனி முருகன், உங்களுக்கு சுப்பிரமணியனை பற்றி என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அதுக்கு பெரியார் சொல்லவில்லையா, அண்ணா சொல்லவில்லை, அவர் தான் உங்களுக்கு ஆகாதேப்பா, அவங்க சொன்னது நீ ஏன் ஃபாலோ பண்ணணும்? அவர்களோடு தான் நீங்கள் முரண்படு. நான் அவர்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், முருகன் வரலாற்றிலே இடம்பெற்றிருந்தாரா என்கிற கேள்வி ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது.
பாரதியையாவது தயவு கூர்ந்து சரியாக நீங்கள் படிக்க வேண்டும் என்கிற அன்பு கோரிக்கையை வைக்கிறேன். ஏனென்றால் பாரதி தான் இதை சொல்லுகிறார். கவிதைகள் செய்தார்கள், புராணங்கள் இதிகாசங்கள் செய்தார்கள். அதிலே வருகிற அந்த சொற்கள், அந்த கவிதைகள் எல்லாம் அழகானவை என்றாலும் கூட சொல்லப்பட்டிருக்கிற செய்தி உண்மையல்ல என்று பெரியார் சொல்லவில்லை, பாரதி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற போது தைப்பூச திருநாளுக்கு நாங்கள் கேட்ட பிறகுதான் விடுமுறை கொடுத்தார்கள். அதில் எனக்கு உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எதை செய்தாலும் நாங்கள் செய்தோம், நாங்கள் தான் இருந்தோம், நாங்கள் தான் பண்ண. இது என்னது? இது எல்லாரும் கோரிக்கை வைப்பார்கள். கோரிக்கை வைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், சரிதானுங்களா? நானும் கூட தான் போகிற போது முதலமைச்சரை பார்க்கிற போது அல்லது முன்னாள் முதலமைச்சரை பார்க்கிற போது ஒரு கோரிக்கை மனுவை கொடுப்பேன். அது சரியா, அது நடந்துச்சு. 1 வருஷம் கழிச்சு நடந்துச்சான். அம்மா அவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு அதை நிறுத்தி வச்சாங்களாம். காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தி வைத்தவர்களை நீங்களே ஆதரித்துக் கொண்டிருந்தீர்கள். அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அவரவர் நம்பிக்கைகளை அவரவருக்கு விட்டு இந்த ஒரு நம்பிக்கையை பின்பற்றுகிறவர்களை அவமானப்படுத்துவது ஏன் என்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். அந்த கேள்விக்கு அக்கா பதில் சொல்லணும்னு நான் விரும்புறேன். அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு அவமானப்படுத்தியவர்களை, கொச்சையாக தமிழ் கடவுள் முருகன் குறித்து பேசியவர்களை தன்னோடு நிறுத்தி அரவணைத்துக் கொண்டது ஏன் என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அந்த கேள்விக்கு தான் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும்னு நான் விரும்புறேன். அப்ப அதே மாதிரி அமைச்சர் பேசுகிற போது, அமைச்சருக்கு 1000 கொள்கை இருக்கலாம், அவர் கடவுள் மறுப்பாளராக கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள், சைவம் வைணவத்திற்கு பொன்முடி அவர்கள் கொடுத்த விளக்கம் என்பது அருவருக்கத்தக்க விளக்கம் இல்லையா? இந்த அநாகரிகத்துக்காகவே இந்த கட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம்னா அதில் என்ன பிழை இருக்க முடியும்? அப்ப கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஒரு நாகரிகமான அரசியல் இந்த மண்ணிலே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் எப்படி இவர்களை ஏற்பான்? ஏற்பதற்கு இவரிடம் என்ன இருக்கிறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கிறது. நடக்கிற போதெல்லாம் என்றைக்காவது இந்த மாதிரியான சிக்கல்களை கொண்டு வந்துடுறோமா? ஒரு மதத்தை அவமதிக்கிறது, இன்னொரு மதத்துக்காரங்களை தூக்கி பிடிக்கிறது. எல்லா மதமும் இருக்கட்டும், எல்லா சமயமும் இருக்கட்டும், அவங்கவுங்க சமயத்தை வணங்குங்கள். சமயத்தை கொண்டு வந்து அரசியலோடு முதல்ல கலப்பதை நிறுத்துங்கள். சமய நம்பிக்கைகள் சமயம் உள்ளவர்களுக்கு, அவர்களுக்கான, அவர்கள் அதை செய்வார்கள். நான் கேட்கிறேன், அனார்பாக் மசூதி இடிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அது குறித்து என்ன பேசுறீங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்டது குறித்து நீங்கள் கேள்வி வைக்க நாங்களும் போராடுகிறோம், நாங்களும் அதை எதிர்க்கிறோம். அந்த கருத்தில் அவர்கள் உடன் தான் படுகிறோம், அதனால மாறுபடல. அதிமுக உடன் தான் படுது. ஆனா இங்க அனார்பாக்குடைய அந்த மசூதி இடிக்கப்பட்டதே ஸ்டாலின் வாய் திறந்து பேசவே இல்லை. 400 ஆண்டு கால பழமையான மசூதி திருச்சியில இடிக்கப்பட்டது. அப்ப நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி விடைபெற விரும்புவது என்னன்னா, திமுக என்பது சமய நம்பிக்கைகளை மோத விடுவதன் மூலமாக தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற ஒரு அமைப்பு. திருப்பரங்குன்றத்திலும் இவர்கள் கேட்டார்கள், தம்பி கூட கேட்டார், அதிமுக வாய் திறந்துச்சான். அதிமுக தான் சரியான ஸ்டாண்ட் எடுத்துச்சு. இந்த பிரச்சனை வெகு காலமா இருந்துட்டு இருக்கிற பிரச்சனை தான். நாங்க ஆட்சியில் இருந்தபோது வழக்குகள் நடந்திருக்கிறது, எங்களுடைய அரசும் அந்த வழக்குகளை சம்பந்தப்பட்டிருக்கிறது, நாங்களும் போய் பேசி இருக்கிறோம். ஆனா கொரோனாக்கு பிறகு கோயில்கள் திறக்கப்பட்ட உடனேயே முதலாக ஒரு இஸ்லாமிய சகோதரர் அங்கே வழிபாடு நடத்த போகிற போது அந்த இஸ்லாமிய சகோதரரை தடுத்து நிறுத்தி பிரச்சனையை தொடங்கியதே ஸ்டாலின் அரசு. இது எங்காவது மருங்க. முதல்ல நீங்க காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்து, காவல்துறை அதிகாரி தான் நிறுத்தினார், நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். நீதிமன்றத்திற்கு போகிற போது 144 போட்டது இதே ஸ்டாலின் அரசாங்கம் தான். 144 இருக்கிற போது நீதிமன்றத்திலே நீதிபதியிடம் போராடுவதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டதே இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் தான். போராட்டத்தை கொண்டு தூண்டிவிட்டதும் இவர்கள் தான். அடுத்து நீதிபதி அடுத்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த பிறகு தீர்ப்பை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று நின்றதும் இந்த ஸ்டாலின் அரசு தான். நான் இப்பொழுதுதான் சொல்லுகிறேன், மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்துக்கள் சமய நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் சமய நம்பிக்கை கொண்டு இருக்கட்டும், சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் சொல்லுவதை நிறைவேற்றுவதற்காகத்தானே அரசாங்கம் இருக்கிறது. அதை ஏன் நீங்க செய்யலைங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் உண்டா? மதங்களை மோத விடுவதன் மூலமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் மக்களிடையே பிளவை உண்டு பண்ண பார்க்கிறது. இதிலே இருந்து மக்களை காக்க வேண்டும் என்றால் தமிழ் கடவுள் முருகன் இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த காட்டாட்சி தர்பாரை தூக்கி வீசுவதற்கு துணை நிற்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற என்டிஏ கூட்டணி கட்டாயமாக வெற்றி பெறும். நான் சொல்லுகிறேன், எமக்கே அவர் ஆதரவாக இருப்பார். அரசியலில் இருந்து மதத்தை அப்புறப்படுத்தி எல்லாரும் இன்புற்று வாழுகிற வாழ்க்கையை படைப்பதற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற நம் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு பேசுகிறேன். சமீபத்தில் நம்முடைய அக்கா விஜயதாரணி அவர்கள் பேசினாங்க, நான் இங்கிலீஷ் கடவுளை வணங்குறேன், உருது கடவுளை வணங்குறேன்னு. அம்மா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. போன வாரம் தான் பீகார்ல நிப்பின் பீகாரி என்கின்ற அந்த கிறிஸ்தவ பாதிரியாரை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காட்சியை வாயை திறக்க வச்சு பிளக்க வச்சு சாணி உருண்டைய அவர் வாயில் திணிக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்தீங்களா இல்லையா?
பார்க்கல, நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே டிவியில தான் பார்ப்பீங்க, டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுப்பீங்க. அப்படியான கிறிஸ்துமஸ் சமயத்தில் இது நடந்தது, கிறிஸ்துமஸ் சமயத்தில் நடந்தது. இதற்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? அதனால ஆனால் வட இந்தியாவில் நடந்ததுமா. அப்ப நீங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே நோக்கத்துல எனக்கு பதவி வேணும், எனக்கு பதவி வேணுங்கிற ஒரே நோக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தவிர சட்டம் இருக்கிறது அப்படின்னு தம்பி கல்யாண சுந்தரம் சொன்னார். சட்டம் இருக்குப்பா. திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்துல ஆர்டர் இருக்கு, சட்டமும் இருக்குன்னு சொல்றீங்க. நீதி இருக்கா? அதுதான் ஒரே கேள்வி. அந்த நீதி இருக்கா? சட்டம் இருக்கிறது. அதை யார் தீர்மானிக்கிற? நீதி இருக்கா இல்லையா? நீதிபதி தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நீதி இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்படி நீதியை நீங்கள் பின்பற்ற வேண்டும்னு சொன்னீங்கன்னா, சபரிமலை விஷயத்துல கூட உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது, சட்டத்தையும் கொடுத்தது, பெண்கள் சபரிமலைக்கு செல்லலாம்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் தான் அதற்கு எதிராக போராட்டம் செய்தார்கள். அப்ப நீங்க சட்டத்தை மதிக்கல, நீதிபதியை மதிக்கல, நீதிமன்றத்தை மதிக்கல. இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? அடுத்தது மிக முக்கியமா அக்கா சொன்னாங்க, ஒழிப்புங்கிற அந்த வார்த்தையை சொல்லி மிக சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கூட அந்த விஷயம் போயாச்சு அப்படிங்கிறீங்க. ஒழிப்புங்கிற ஒரு வார்த்தை ஒழிக்கப்பட வேண்டிய வார்த்தை இல்லை அக்கா. இன ஒழிப்பு என்பது தவறான விஷயம், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தவறா. சனாதனம் என்கின்ற வார்த்தை இலக்கிய பரப்பிலோ அல்லது சமூக பரப்பிலோ எங்கேயும் பதிவாகவில்லை. அதை நீங்கள் உங்கள் கொள்கையாக வைத்திருக்கிறீர்கள். அந்த சனாதனத்தின் பிராமணியத்தின் தீமையைத்தான் அழிக்க வேண்டும் என்று எங்களுடைய துணை முதலமைச்சர் சொல்கிறார். சனாதனம் என்பது சாதியை பேசுவது, சனாதனம் என்பது பிரிவினையை பேசுவது, சனாதனம் என்பது உயர்வு தாழ்வை பேசுவது, சனாதனம் என்பது பெண்ணடிமைத்தனத்தை பேசுவது, சனாதனம் என்பது ஒரு சாரார் முகத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை மட்டுமே கொண்டாடுவது என்பது சனாதனம். அது இல்லை, தோளில் பிறந்ததாக, தொடையில் பிறந்ததாக, காலில் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள் எல்லோருக்குமான அரசை கொண்டு வந்து கொடுத்திருப்பது தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டும்தான். அதை உங்களால மறுக்க முடியுமா? அதை தவிர ஒழிப்பு என்கின்ற வார்த்தைக்கு உங்களுக்கு சில ரிமைண்டர்ஸ் கொடுக்கிறேன். பெண்ணடிமை ஒழிப்பு இருந்தது, கல்லாமை ஒழிப்பு இருந்தது, வறுமை ஒழிப்பு இருக்கிறது, தீண்டாமை ஒழிப்பு இருக்கிறது. அப்படி அந்த ஒழிப்புன்னு ஒரு வார்த்தையை போட்டா அப்ப தீண்டாதவர்களை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்றோமா? வறுமையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்றோமா? பெண்களை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்றோமா? இல்லையே. இது என்ன விதண்டாவாதம், புரிதல் இல்லாத ஒரு விதண்டாவாதம். காமராஜரை பற்றி நம்முடைய அக்கா ரொம்ப அப்படியே புலகாங்கிதமா பேசினாங்க. திமுக தான் அவரை தோற்கடித்தது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆமாக்கா, உண்மைதான், வரலாற்றை சொல்றீங்க. ஆனா இன்னொரு வரலாறும் இருக்கு. அதாவது டெல்லியில நம்முடைய ஐயா காமராஜர், நம்முடைய கர்ம வீரர் காமராஜர், தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்த ஐயா கர்ம வீரர் காமராஜர் இருந்தபோது அந்த பசு பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒன்று அவருடைய வீட்டுக்கு தீ வைத்ததும் உங்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் தான். யோசிப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாவுக்கு போகும்போது ஐயப்பனை தூக்கிட்டு போவாங்க, மேற்கு வங்காளத்துக்கு போகும்போது சக்தியை, அம்மனை, துர்காவை தூக்கிட்டு போவாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது வேலையும் முருகனையும் தூக்கிட்டு வருவாங்க. முருகன் எங்களுடைய கடவுள். தம்பி சொன்னாரு, ரொம்ப காமெடியா இருந்ததுப்பா. முருகன் என்ற படத்தை பார்க்கும் போதே எங்களுக்கு அவர்களுடைய தலைவர் முகம்தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்பெல்லாம் நம்முடைய பிரதமரோட படத்தை போட்டுட்டு அவர் தான் சொல்றார், நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை, அம்மாவின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை, கடவுளின் குழந்தை என்பதாக. அப்படி சொல்லிட்டு மிக சமீபத்தில் அவரோட படத்தை சிவன் படம் போலவே மாஃப் பண்ணி போட்டாங்கல்ல. இவர் சொல்லும் போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்தால, அந்த கொடுத்தப்போ அந்த கப்பை தூக்கிட்டு வந்ததே நான் தான்ப்பான்னு இவங்களுடைய தலைவர் சொல்வாரோ? அந்த கோப்பையை தூக்கிட்டு வந்து நான் தான்ப்பா கொடுத்தேன். இல்லை, முருகப்பெருமான் பக்கத்தில் நானும் உட்கார்ந்துருந்தேன், அந்த ஞான சம்பந்த பக்கத்தில் நானும் உட்கார்ந்துருந்தேன், பார்வதி தேவி எனக்கும் தான் பால் கொடுத்தான்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு கிளைம் பண்ணக்கூடிய பொய்களின் அரசராக, பொய்களின் அரசர் ஒருவர் இருக்க முடியும் என்றால் இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஒரே ஒரு சீமான் மட்டும்தான் இருக்க முடியும், பொய்களின் அரசன். எல்லா மனிதர்களையும் நான் காப்பாற்றுவேன், எல்லா மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன் என்று எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இதுதான் கடவுளே விரும்பக்கூடிய, நம்முடைய முருக கடவுளே விரும்பக்கூடிய மிக உன்னதமான ஆன்மீக ஆட்சி என்பதை நான் உறக்க சொல்லுகிறேன். இதுதான் ஆன்மீகத்தின் அடையாளம். அங்க போய் வெறுமே கோயில்ல பூஜை பண்றதோ காவடி தூக்குறதோ அதெல்லாம் வேறு வேறு. இதே தமிழ்நாட்டில்
நீங்க சொன்னீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு அக்கா சொன்னாங்க. நாங்க சொல்லுவோம். ஏனென்றால் எங்களுடைய கடவுள்களை, எங்களுடைய திருக்கோயில்களை நிர்மாணித்தது நாங்கள். எங்களுடைய மன்னன்கள் கட்டிய கோயில், அதை எப்படி நீங்கள் கைப்பற்ற நாங்கள் அனுமதிப்போம்? எங்களுடைய மன்னன்கள் கல் சுமந்து, எங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் கல் சுமந்து, மண் சுமந்து, அங்கே உடல் உழைப்பை கொடுத்து கட்டியது நாங்கள். எனவே நாங்கள் உள்ளே போவோம், எங்களுடைய முருகனை கொண்டாடுவோம், எங்களுடைய சிவனை கொண்டாடுவோம், எங்களுடைய அம்மனை கொண்டாடுவோம். நாங்கள் பக்தியோடு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த பக்தி அழிவு நெறி இல்லை, ஆக்க நெறி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பக்தி என்பது அழிக்கக்கூடியது, எங்களுடைய பக்தி என்பது செழிக்கக்கூடியது. உங்களுடைய பக்தி என்பது பிரிவினை பேசுவது, எங்களுடைய பக்தி என்பது எல்லோரையும் அரவணைப்பது. நாங்கள் வெறுப்பது இந்துவை அல்ல, இந்து மதத்தை அல்ல, இந்துத்துவா என்கின்ற நரகாசுரனை. அந்த நரகாசுர வதத்தை தமிழ்நாடு செய்திருக்கிறது. இந்த சூரபத்மனை அழிக்கின்ற இந்த தைப்பூச திருநாளில் வந்து கொண்டிருக்கின்ற அதிமுக பிஜேபி கூட்டணி என்ற இரட்டை சூரபத்மங்களை அழிக்கக்கூடிய ஒரு திருநாளாக இந்த தேர்தல் திருநாள் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தைப்பூசம் அப்படின்னாலே எந்த ஒரு நம்முடைய பண்டிகைகளுமே எதை சொல்லுது? இருள் நீக்கி ஒளி பிறப்பது தீபாவளி, ஒரு தீமை நீங்கி நன்மை பிறப்பது, அதே போல் ஒரு துன்பங்கள் நீங்கி இன்பம் பிறப்பது அப்படிங்கிறது தான் நம்முடைய எல்லா பண்டிகைகளுமே சொல்லுது. சூரசம்ஹாரம் அதைத்தான் சொல்லுது. சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறான்னா ஒரு அரக்கன் இருந்தால் அவனை அழிச்சான் அப்படிங்கிறத தாண்டி அதோடைய தத்துவம் என்ன சொல்லுது? நம்முள் இருக்கும் தீமைகளை நாம் எப்படி அழித்துக் கொள்கிறோம், நம்முள்ள இருக்கும் கெட்ட பழக்கங்களை விட்டு நம்ம நன்னெறிக்கு எப்படி மாறுகிறோம் அப்படிங்கிறத தான் சூரசம்ஹாரமாக முருகன் செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் தமிழ்நாட்டு மக்களின் துன்பங்களை களையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கணும் இந்த தேர்தல் நேரம் அப்படிங்கிறது தான் நம்ம அனைவருடைய எதிர்பார்ப்பு. சூரபத்மனை அழிப்பதற்கு முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் வேல் வாங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வேல் கொடுக்க முடியாது, வாக்கு கொடுக்க போகிறோம். நாம் கொடுக்கக்கூடிய வாக்கை தான் வேலாக பயன்படுத்தி நம் துன்பங்களை தீர்ப்போம் அப்படின்னு இத்தனை பேர் இங்கே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்போது பார்வதி தேவி முருகனுக்கு வேல் கொடுத்தார். நாமெல்லாம் ஏப்ரல் மாதம் யாருக்கு வாக்கு கொடுக்க போகிறோம்? அந்த வாக்கை பயன்படுத்தி அவங்க நம்ம துன்பங்களை தீர்ப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசித்து கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம துன்பத்தை யார் எடுப்பாங்க? நம்முடைய சிக்கலில் வேல் வாங்கினார் முருகன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சிக்கல்களை எல்லாம் யார் தீர்ப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து நாம் யாருக்கு அந்த வெற்றி வேலை கொடுக்க இருக்கிறோமோ அவர்கள் நமக்கெல்லாம் இன்பங்களை கொடுக்கக்கூடியவர்களாக, துன்பங்களை நீக்கக்கூடியவர்களாக இருப்பார் அப்படிங்கிறத நம்பி நாமும் அதை செய்வோம். நீங்கள் தேர்ந்தெடுங்க, உங்களுடைய துன்பங்களை யார் தீர்க்கணும், நீங்கள் யாருக்கு அந்த வெற்றி வேலை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஏப்ரல் மாதம் தீர்மானிங்க.